எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே ட்ராவர்சல். ஒரு அரேவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எப்படி நம்ம விசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அரே ட்ராவர்சல் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்டிங் அரே எலிமெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு அரேவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும், இல்லை எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரியான டைமில் நமக்கு அரே ட்ராவர்சல் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, என்னுடைய அரேவில் அந்த நம்பர் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம அரே ட்ராவர்சல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சார்ட்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுவாக இருந்தாலும் அரே ட்ராவர்சல் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டையும் எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். அதுக்கு என்ன அல்காரிதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ராவர்ஸ். இப்போது நம்மளுடைய அல்காரிதத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா ட்ராவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஏஆர்ஆர் ஆஃப் அப்படின்னா நான் ஒரு அரேவை பாஸ் பண்ண போகிறேன், அதனுடைய சைஸ் என்னன்னு பாஸ் பண்ணிடுவேன். இது மாதிரி நான் வந்து 2 ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த அரேவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன வந்து அல்காரிதம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய கோடிங் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் i ஈக்குவல் டு 0. i அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 0ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 4 and 5 while i less than size. நமக்கு நல்லா தெரியும் சி லாங்குவேஜில் எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அது வந்து 0லேருந்து கவுண்ட் பண்ணுறதுனால லெஸ் தேன் சைஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா இப்போ 10 நம்பர் இருக்குது அப்படின்னா 10 விட சின்னது அப்படின்னா 0 to 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்து சைஸ் விட சின்னதாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம், அடுத்தடுத்தது இந்த பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் அரே ஆஃப் ஐ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அரேவனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர். என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 1ன்னு எழுதுனா 10 லைன் எழுதணும், அதுக்கு பதிலாக அரே ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஐனுடைய வேல்யூ என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ அரே ஆஃப் 0ன்னு அர்த்தம். இந்த இதை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் i is equal to i plus 1. அந்த ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன இது ரெண்டையும் முடிச்சுட்டு இங்கே வரணும்னு அர்த்தம், மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போது இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஐ வேல்யூ 1ன்னு இருக்கும். அப்போது இதே ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் வேறு லொக்கேஷனை பாயிண்ட் அவுட் பண்ணும். அப்போது இந்த ஸ்டெப்பு முடியும் போது திரும்ப பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணும். இதுதான் அல்காரிதம். அரே அப்படின்னாவே நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் அல்காரிதம்னா இதுதான் அல்காரிதம். இப்போது இந்த அல்காரிதத்தை கோடிங் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்ப்போம். int main முதல்ல ஒரு அரேவை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 5 10 7 -8 52 71. ஓகே, இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 6 எலிமெண்ட் இருக்குது. int s equal to 6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது என்னுடைய அல்காரிதம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அரே ட்ராவர்சல் அல்காரிதம். அரே ட்ராவர்சல் பண்ணணுன்னா எனக்கு 2 வேணும். ஒன்று என்னென்னா அந்த அரே, தென் இன்னொன்று சைஸ். இப்போ அது ரெண்டும் என்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா int i அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது இது வந்து எந்த லாங்குவேஜுக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு அல்காரிதம். பட் இதை அந்த குறிப்பிட்ட லாங்குவேஜில் இருக்கிற பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்டு அந்த எல்லா வேலையும் பண்ணிடுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 0வில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ணணும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த ஃபார் லூப்பே பண்ணிடுது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, இப்போ நான் சப்போஸ் இப்போ வந்து தனித்தனி லைனில் அரே எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா டி ஆஃப் ஐ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. ஓகே, ஏ ட்ராவர்சல் அரே ட்ராவர்சல்னு வச்சுருக்கேன். இப்போ பில்டு கொடுக்குறேன்.
ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு எல்லா எலிமெண்ட்டையும் ட்ராவர்சல் பண்ணி வந்துடுச்சு. ரைட். அப்போது அல்காரிதம் இதுதான். ஸோ நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா T(i) பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை பண்ணணும். அதாவது ஒரு நம்பரை இன்புட் வாங்கணும். ஏற்கனவே ஒரு அரே வச்சுக்கோங்க, ஃபிக்ஸடாக கூட வச்சுக்கோங்க. ஒரு இன்புட் வாங்குங்க, அந்த நம்பர் அந்த அரேவில் இருந்ததுன்னா யூ ஆர் லக்கி அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் கொடுக்குற நம்பர் அந்த அரேவில் இல்லை அப்படின்னா 1லேருந்து 10க்குள்ளார ஒரு நம்பர் வந்து இன்புட் வாங்குங்க. நீங்கள் அரேவில் வந்து ஒரு 5 நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு 5 நம்பர் நீங்களாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும், 1லேருந்து 10க்குள்ளார என்ட்ரி போட சொல்லுங்கள். அந்த 10க்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர், நான் என்ட்ரி பண்ண நம்பர் அந்த அரேவில் இருந்ததுன்னா எனக்கு என்ன மெசேஜ் வரணும், யூ ஆர் லக்கின்னு வரணும். சப்போஸ் நான் என்ட்ரு பண்ண நம்பர் அந்த அரேவில் இல்லைன்னா யூ ஆர் அன்லக்கி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ட்ராவர்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எழுதின கோடிங்க support@collectiva.inக்கு வந்து நீங்கள் எழுதி அனுப்புங்க. டைட்டிலில் சப்ஜெக்டில் அரே ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த கிளாஸில் வேறு ஒரு ப்ரோக்ராமோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.